ஹாய். ஏதாவது சாப்பிட்ணும் போலவே இருந்ததா, அதனால அரிசி பொரி வறுக்கலாம் அப்படின்னு அரிசி பொரியை தான் எடுத்தேன். அதுக்கு முதல்ல நல்லா சூடாக எண்ணெய் காய வச்சுட்டு அதில் அரிசியை போட்டு ஒரு ஒரு 2 மினிட்ஸ்லேயே நல்லா பபுள்ஸ் மாதிரி ஊதி வந்துடும். அதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்துகிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு அரிசி போட்டு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கலாம். இந்த அரிசி வந்து நார்மல் அரிசி இல்லை, கொஞ்ச நேரம் வேக வச்சு காய வச்ச அரிசி. சம்மர் டைம்லலாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நார்மல் அரிசி வறுக்கிறது வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும், பல் இல்லாதவங்களாம் சாப்பிட கஷ்டமாக இருக்கும். இது நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்காக இதவே செஞ்சேன். அதுக்கப்புறமா வேர்க்கடலையை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் எண்ணெயில் பொரிச்சிட்டு ரெடி பண்ணது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக பச்சை பூண்டு, மிளகாத்தூள், சால்ட்டு, எண்ணெய் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அரிசி வறுத்து வச்சதில் நல்லா கலந்து விட்டுட்டோன்னா செம்மையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். பல் இல்லாதவங்கெல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. பொரி மாதிரியே இருக்கும், நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.